BBA in Airport Management இது வந்து 3 years கோர்ஸ். டிகிரி கோர்ஸ் எல்லாமே 3 years கோர்ஸ். கேபின் க்ரூ அது 1 year கோர்ஸும் டிப்ளமா இருக்குது, 2 years கோர்ஸ் டிப்ளமா இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டால், டிகிரி கோர்ஸ் ஸ்டூடெண்ட் முடித்தா பெரிய பொசிஷனுக்கு போக முடியும், அடுத்தடுத்த லெவல் டெவலப்மெண்ட் போக முடியும். ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் 1 month 1 year தான் எனக்கு இருக்குது, நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா அது டிப்ளமா இன் வேரியஸ் கோர்ஸ் இருக்குது. கேபின் க்ரூ மாதிரி 1 yearலேயே முடிச்சுட்டு ஓரளவு வேலைக்கு போயிட முடியும். 2 year படித்தாங்கன்னா 1 year படித்தவங்களை விட 2 year படித்தவங்க இன்னும் கொஞ்சம் அதிக சேலரியில் போக முடியும். ஸோ நாங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கறது பிஎஸ்சி ப்ரோக்ராமுக்கு தான் நாங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். ஏன்னா அதில் தான் நிறையா கற்றுக்க முடியும். ஏன்னா எந்த அளவு ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா தன்னை கற்றுக்குறாங்களோ அதை பொறுத்துக்கான் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட். இங்கே என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னு கேட்டால், கிமு கிபி மாதிரி சென்னை சமிர்தாவுக்கு முன் சென்னை சமிர்தாவுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்காகவே ஒரு தனி லெக்சரர் இங்கே இருக்காங்க, அவங்க கூப்பிடுங்க நேத்ராஜ். மற்ற இடத்துலனா பாடம் சொல்லித்தரதான் லெக்சரர் இருப்பாங்க, இங்கே அப்படி இல்லை. ஒன்றுக்கும் தனித்தனி ஆட்கள். அவங்கள எப்படி அழகுபடுத்துறது, அவங்கள எப்படி பியூட்டிஃபையாக மாற்றுறது, ஹேர் எப்படி இருக்கணும், எப்படி அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தரதுக்குன்னே சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பர்ட். ஏற்கனவே ஏவிசி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க நேத்ரா மேடம் ஃபுல் டைம் அவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டால், இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டை அழகுபடுத்துறது, க்ரூம் பண்ணுறது. ஏன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு எது முக்கியமாக தேவைன்னா ஸ்டூடெண்டோடைய க்ரூமிங் ஃபஸ்ட், ரெண்டாவது கம்யூனிகேஷன், எதை எங்கே எப்படி பேசணும், அதுக்கு தனியாக இங்கே இருக்குது. இது தவிர பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், தன்னுடைய ஆளுமையை வேற லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதை சொல்லித்தரதுக்கு தனி லெக்சரர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் எங்களுடைய ப்ரியாரிட்டி 3 years. அதாவதுங்க ஓரளவு ஒரு 3 years டைம் கொடுத்தா தான் ஒரு ஸ்டூடெண்ட் எங்களால் நல்லா உருவாக்க முடியும். அதனால் வி ப்ரிஃபர் மோர் ஆன் பிஎஸ்சி ப்ரோக்ராம். சூப்பர் சார், நல்ல கேள்வி. நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம், ஒரு 500 சீட் கேட்டோம், ஆனால் யூனிகம் அது கொடுக்க மறுத்துட்டாங்க. குவாலிட்டியான ஸ்டூடெண்ட் இருந்தால் தான் நான் அடுத்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நமக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம யாரை எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 பேர்கிட்ட இங்கே நம்ம மீட் பண்ணுறாங்க. இங்கே ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. அவங்கள்ட்ட உண்மையான ஆர்வம் இருக்கா, பேஷன் இருக்கா, அந்த இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கா, ப்ளஸ் ஒன்றுக்குமே ஒரு தகுதி இருக்குங்க. ஒரு கேபின் க்ரூவாக போனால் இவ்வளோ வெயிட் இருக்கணும், இவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நார்ம்ஸ் இருக்குது இண்டஸ்ட்ரியில். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், உண்மையான ஃபேஷன் ஆர்வமும் உண்மையான ஒரு ஈடுபாடும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். ஸ்கின்னை பற்றியோ ரூரல் சிட்டி அதை பற்றியோ நாங்கள் கவலைப்படுறதே இல்லை. உண்மையான ஆர்வம் இருந்தால் எப்படிப்பட்ட பர்சனையும் எங்களால் உருவாக்கிற முடியும். அதனால் இன்டர்வியூ பண்ணுறோம். 50 பேரை ஒரு நாளைக்கு இன்டர்வியூ பண்ணால் 1 பர்சனுக்கோ 2 பர்சனுக்கோ வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னு கேட்டால், எப்போதுமே சார் ஒரு ஃபாரினுக்கு ஸ்டூடெண்ட் அனுப்பும்போது எங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு கேட்டால், அங்கே போய் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் சூப்பர் இந்தியன் அருமையாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்னதாக தப்பு பண்ணிட்டாலும் நம்ம என்டையர் இந்தியா கண்ட்ரியோட இமேஜ். ஸோ அதனால் ஆர்வம் உள்ள மாணவர்கள் நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் இந்த வாய்ப்பு. சார், இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அது எங்கெல்லாம் பண்ணுறீங்க? நம்ம இந்தியாவில் மட்டும் பண்ணுறீங்களா, இல்லை ஃபாரின்லேயும் பண்ணுறீங்களா? இன்ஸ்டியூஷன் எப்படியாப்பட்ட? ஆக்சுவலாக சார், நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இன்னைக்கு எல்லா மேஜர் ஏர்லைன்ஸ்லையுமே இன்டர்ன்ஷிப்பில் இருக்காங்க. மேஜர் ஏர்லைன்ஸ்லையும் இனிமே தான் இன்டர்நேஷ்னல் இன்டர்ன்ஷிப் போக போகிறாங்க. ஏர் ஏஷியா அதனுடைய முதல் தொடக்கமாக May 1 அதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடக்க போகுது. இது மாதிரி ஏர் ஏஷியாவோட CEO வர்றாங்க. அவங்க மூலமாக நம்மளுடைய மாணவர்கள் அடுத்த மாதமே இந்த முடிக்கக்கூடிய ஏப்ரலில் முடித்து எண்டில் முடிக்கிறவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனேயே என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு ஃபாரினில் இன்டர்ன்ஷிப் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி வேரியஸ் கண்ட்ரியில் நாங்கள் இப்போ டைப் பண்ணியிருக்கோம் வேரியஸ் ஏர்லைன்ஸோட. தொடக்கம் முதல்ல ஏர் ஏஷியா, இதுக்கப்புறம் அடுத்தடுத்த இன்டர்ன்ஷிப் எல்லாமே வேரியஸ் மிக பிரபலமான ஸ்டார் ஏர்லைன்ஸ்லேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய ஏர்லைன்ஸில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் போக போகிறாங்க. கண்டிப்பாக அந்த சந்தோஷமான செய்தி எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட மிக விரைவில் பகிர்ந்து. நல்ல கேள்விங்க. ஆக்சுவலாக மலேசியாவில் போய் 1 year படிக்கணும் அப்படின்னா
அங்கே இன்னைக்கு ஸ்டேஜில் இந்தியனுடைய வேல்யூக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ். ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் 6 லட்சம் ரூபா. இங்கே அதே கோர்ஸை இங்கே படிக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு ஆகக்கூடிய ஃபீஸ் 2.5 lakhs. ஒரு வருஷம் இங்கே, 2 வருஷம் இங்கே படிப்பாங்க. 3ஆவது வருஷம் மலேசியாவில் போய் யூனிகாமில் படிப்பாங்க. 6 மாதம் யூனிகாமில் இருப்பாங்க. 7ஆவது மாதத்துலேருந்து கோலாலம்பூர் மாதிரியோ அல்லது மலேசியாவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணுற காலகட்டத்திலேயே அவங்களுக்கு 50,000 60,000 வரைக்கும் ஸ்டைஃபண்டாகவே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. மொத்தத்தில் இந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவங்களுடைய கேப்பபிளுக்கு ஏற்ற மாதிரி அங்கேயே பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது, இதை பயன்படுத்தி அவங்க நிறைய கான்டாக்டை கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் எல்லா ஏர்லைன்ஸோடையுமே ஒரு நல்ல தொடர்பு இருக்குது. அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஏர்லைன்ஸுமே இப்போ புதுசாக ஃப்ளைட்டை ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா, ஏர்பஸ் எவ்வளோ இப்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? 500 நியூ ஏர்பஸ் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இண்டிகோ ஏர்பஸ் 600 ஏர்பஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏர்பஸ் உருவாகிறதுக்கு 3 வருஷம் ஆகும், தயாரிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும். ஒரு ஃப்ளைட்டில் மட்டுமே எத்தனை பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னு கேட்டால் கேபின் குரூ மட்டுமே 18 பேர் இருக்கணும். ஒரு 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 ஃப்ளைட்டில் கேபின் குரூ மட்டுமே 18. பைலட் எத்தனை பேர் இருக்கணும் ஒரு ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறீங்க? 1 இல்லை 2 இல்லை 5 பைலட்டுங்க. ஏன்னா எனி எமர்ஜென்சி டே 24 ஹவர்ஸில் எத்தனை பைலட் அப்படின்னு கேட்டால் ரெடியாக 2 பைலட், அவர் வந்து முடித்த உடனே இன்னொரு பைலட் ரெடியாக இருக்கணும். மேபி பைலட்டு, ஏன்னா ஒரு ஒரு ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணுறது 2 பைலட் சார். ஒரு ஷிஃப்ட்டு முடித்தோடனே இன்னும் 2 பேர் வேணும். அவருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்தால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு பைலட் எப்போதுமே ரெடியாக இருக்கும். ஸோ ஒரு ஃப்ளைட்டுக்கே 5 பைலட் தேவை, 18 கேபின் குரூ தேவை. இது மாதிரி 1100 ஃப்ளைட்டை இப்போ இந்தியாவிலேருந்து மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ தூரம் மேன் பவர் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி தான் எல்லா கண்ட்ரிலையுமே ஒரு நாளைக்கு பல கோடி பேர் ட்ராவல் பண்ணுறதுனால இன்னைக்கு ஹை டிமாண்ட் ஏவியேஷனில் படித்தவங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் அந்த ஸ்கில்லாக வெளியில் வர்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி, விரல் விட்டு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது தான் சென்னை சமுதாயோட நோக்கம். சார் இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நேஷனல் கோர்ஸ் பிஎஸ்சி பிபிஏலாம் சொன்னேன் இல்லையா, அப்ளிகேட் வித் இது சர்டிஃபிகேட் கொடுக்குறது யாருன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி, நம்மளுடைய பப்ளிக் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அழகப்பா யூனிவர்சிட்டி. இன்டர்நேஷனலில் போய் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வேர்ல்டு ஃபேமஸ் யூனிவர்சிட்டி யூனிகா. இவங்க தான், இவங்களுடைய சர்டிஃபிகேஷன் தான், வேலை வாங்கி தர்றது இவங்க தான், ட்ரைனிங் கொடுக்கறதும் இவங்க. சார் இப்போயே அதான் பண்ணுறாங்க. நாங்கள் பார்ட் டைம் மூலமாக காலையில் காலேஜுக்கு வருவாங்க சார், ஈவினிங் ஆனால் ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? 25,000 வரைக்கும். இப்போ வருஷத்துக்கு எவ்வளவு? 3 லட்சம் ரூபா. இங்கே ஃபீஸ் எவ்வளவு ஒரு செமஸ்டர்னு பார்த்தா வெறும் 1 லட்சத்துக்குள்ளே தான். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபீஸை அவங்களே கட்டிக்கிறாங்க. கட்டினது மட்டும் இல்லை, வீட்டுக்கு மாதம் அனுப்பும். இந்த ஒரு மிரக்கல்லாம் நம்மளுடைய சென்னை சமுதாயம் பாஸ். சார் சார் இந்த இயர் நம்ம சென்னை சமுதாயோடைய ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் முடிச்சது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிச்சது ஒரு 113 பேர். அந்த 113 பேருக்கு பிளேஸ்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னாக்க ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் அவங்களுடைய ஜாயினிங்காக வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் எக்ஸாமே முடிக்கல. எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சு போய் ஜாயின் பண்ணுவாங்க. நாங்கள் இப்போ ஜாப்பை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அவங்க அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்த க்ரோத். ஆமாம், எப்படி சார்? சூப்பர் சார், நீங்கள் சொன்னது கரெக்ட். கிட்டத்தட்ட 2035 2030 இந்த 4 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னாக்க ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் தேவைன்னு ஒரு கால்குலேஷன் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2.5 லட்சத்துலேருந்து 3.5 லட்சம் பேர் வேலை தேவை ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில். ஆனால் ரியாலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு வருஷமும் வெளியில் வர்றவங்க வெறும் 1.5 லட்சத்துலேருந்து 1.25 லட்சம் தான். அதுலேயும் ஸ்கில்டு பர்சன் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால் விரல் விட்டு எண்ணிடலாம்.
ஸோ அதனால் இன்னைக்கு யார் தரவாக கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு 2030 இப்போ இந்த வருஷம் ஜாயின் பண்ணுறாங்க 2026 3 இயர்ஸ் படிக்கிறாங்க 2029 அவங்க முடிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோடைய நோக்கமே 2030 2035 ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட டபுளாக மாற்றணும். இப்போ 163 164 இருக்கு. அதை அப்படியே டபுளாக மாற்றணுங்கிறதுக்காகவே விகரஸாக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஏவியேஷனுடைய மினிஸ்டர் சொன்ன ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. இந்தியாவுடைய ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி பொற்காலத்தில் இருக்கு. எந்த அளவுக்குன்னா எவ்ரி 45 days ஒன்ஸ் ஒரு நியூ ஏர்போர்ட் உருவாகிட்டே இருக்கு. நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. நம்ம ஒரு வீடு கட்ட எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு வருஷம் ஆகிடுமா? ஒரு வீடு கட்ட ஒரு வருஷம் ஆகிடும். ஆனால் இன்னைக்கு நம்மளோட இந்தியாவோட டெவலப்மெண்ட் எவ்ரி 45 days ஒன்ஸ் ஒரு நியூ ஏர்போர்ட் உருவாகிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம். சார், இந்த டிப்ளமா கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னா, டிப்ளமா முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்? சார், டிப்ளமாவுக்கும் டிகிரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். டிப்ளமா கோர்ஸோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செமஸ்டர் ஃபீஸ் 60,000 இருந்து இருக்கு. செமஸ்டர் ஃபீஸ் 60,000 இருந்து கிட்டத்தட்ட 1.25 லட்சம் வரைக்கும் கிட்டத்தட்ட 32 கோர்ஸ் இருக்கு. யாருக்கு எதுக்கு எலிஜிபிள், யாருக்கு எதில் ஆர்வம் இருக்கு, இதெல்லாம் நாங்கள் இன்டர்வியூ வச்சு கிட்டத்தட்ட 3 விதமான இன்டர்வியூ நடக்கும். வந்தவொடனே எல்லாருக்கும் கோர்ஸ் கொடுக்கறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்டர்வியூ பண்ணி 3 பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க. முதல்ல வந்தவொடனே அட்மிஷன் கேட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க. அவங்களுக்கு மேலே ஒரு விபி இருப்பாங்க, அவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபல் சார் இன்டர்வியூ பண்ணி முடிச்சுட்டு ரைட்டு இவருக்கு சீட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவர் ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் இங்கே யாருக்குமே சீட் கிடைக்கும். இந்த 3 ஃபில்ட்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்து டிப்ளமாவா, அடுத்து டிகிரியா, இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டா, இல்லை மாஸ்டர் டிகிரியா அப்படிங்கிறத பற்றி நாம் முடிவிடும். வெளிநாட்டிலிருந்து வந்து படிக்கிற மாணவர்கள் தங்கும் வசதி அதெல்லாம் இங்கே நம்மளுடைய டைப்லேயே ஒரு 5 ஹாஸ்டல் இருக்குது சார். ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் அதில் தங்கியிருக்காங்க. ஸோ நாம் அவங்களுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லா பார்த்துக்கிறோம். இது தவிர நம்மளுடைய லெக்சரருமே அங்கேயே தங்கியிருக்காங்க. ஸோ அதனால் இது ஒரு செகண்ட் ஹோம் மாதிரியான ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணுறது தான் எங்களுடைய நோக்கம். பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சென்னை செம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு பேர் அவருடைய நீங்கள் சொன்ன ஃபியூச்சர் ட்ரீம்லேயே இருக்குது. அதாவது மாணவருடைய ஃபியூச்சர் என்ன ஒரு அவங்களுக்கு கனவோ அதை இப்போவே நிறைவேற்றுறது தான் ஃபியூச்சர் ட்ரீம் அகாடமியோடைய பார்ட். அதை ரொம்ப அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்கார் கலையரசன் சார். ஏன்னா அவர் பேசிக்காக அவர் தமிழர், மலேசியா தமிழர். அவருடைய நோக்கமே எங்கே போனாலும் நம்ம கம்யூனிட்டி வேறு லெவலில் டெவலப் ஆகணுங்கிறதான். அவர் எதுவும் படத்தை பார்க்க மாட்டார், பெனிஃபிட்டை பார்க்க மாட்டார், ட்ராவல் பண்ணுறோன்னு பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட கலையரசன் சார் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய லெவலில் வாய்ப்பை கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் டே நைட் ஒர்க் பண்ணுறாரு. அவருடைய முயற்சினால தான் இன்றைக்கி ஏரியா வராங்க. அவருடைய முயற்சினால தான் இன்றைக்கி நம்மளுடைய பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் இன்றைக்கி வந்துருக்காங்க. அவருடைய முயற்சினால தான் இன்றைக்கி உலகம் பூரா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபியூச்சர் டீம்னு பேர் ஃபியூச்சர், ஆனால் அது ஆக்டிவில் லைவில் பண்ணி தர்றதான் கலையரசன் சாரோடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் உங்களை பகிர்ந்துக்கிறேன். நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து பிறந்து கிராமத்திலிருந்து பிறந்து வந்தவன். ஆக்சுவலாக நான் படிக்க காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க நான் ஃப்ளைட்டெல்லாம் ரொம்ப அண்ணாந்து தான் பார்த்துருக்கேன். ஃப்ளைட்டெல்லாம் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குலாம் ரொம்ப பெரிய கனவுலாம் இருந்தது. அதே மாதிரி யாராவது கோட் ஷூட் போட்டு வந்தால் அவங்கள நான் ரொம்ப வியந்து பார்ப்பேன். ஒரு பெரிய இடம் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என் மனசுக்குள்ள அது ஒரு பெரிய ஏக்கமாக இருந்தது, கோட் ஷூட் அப்படிங்கிறது, ஃப்ளைட்டில் போகிறது அப்படின்னு. நான் என் சின்ன வயசில் எதையெல்லாம் பார்த்து ஏங்கணும். நான் சின்ன வயசு சொல்கிறது ஒரு +2 படிக்கும் போது, நீங்கள் எதை சின்னதாக நினைச்சிடாதீங்க. +2 படிக்கும் போது காலேஜுக்குள்ள வந்தபோது என்னால் கோட் ஷூட் போட முடியல, ஃப்ளைட்டில் போக முடியலையே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம்லாம் இருந்தது. அந்த பணத்தால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்காகவே நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், சென்னை சமுதாய ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிறோம், மீனாட்சி அம்மன் எஜுகேஷனல் ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் மூலமாக பணத்தால் ஆர்வம் அதிகமாக இருந்து அவங்களுக்கு பணத்தால் அவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால ஃபீஸ் ஒரு செமஸ்டர் ஃபீஸ் 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு கேட்டால் 50% அதை ட்ரஸ்ட்டே பே பண்ணிடுது. 50,000 மட்டும் அவங்க கட்டினாலே போதுமானது. ஆனால் அதுக்கு நிறைய ஃபில்டர் ப்ராசஸ் இருக்குது. உண்மையிலேயே அவங்க அதுக்கான
தகுதி இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு கமிட்டி வச்சுருக்கோம். வீடு வரைக்கும் போய் வெரிஃபை பண்ணி அதுக்கு கிளாரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபீஸ் வேறு யாருக்குமே கிடைக்காது. வெறும் செமஸ்டர் ஃபீஸ் 50,000 மட்டும்தான். அந்த மீதி ஆகக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருக்கும் ஒரு செமஸ்டர் ஃபீஸ். இந்த மாதிரி யூனிகாம் மாதிரியான ஒரு ஃபாரின் கோர்ஸ் எல்லாம் படிக்கணும்னா 1 லட்சம் ரூபாயை நம்மளோட ட்ரஸ்டே கட்டிடுது. அவங்க கட்ட வேண்டியது வெறும் 50,000 மட்டும்தான் ஒரு செமஸ்டருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அயட்டா 3 லட்சம் ரூபா ஒருத்தவங்க உள்ள கோச்சிங்கையும் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். அந்த $500 அது எக்ஸாம் ஃபீஸ்க்கு 60,000 கட்டணும், அதையும் நாங்களே கட்டிடுவோம். இதெல்லாம் எதுக்காகனா, நான் பொருளாதாரத்தால் படிக்கும்போது ரொம்ப பாதிக்கப்பட்டு, எனக்கு அப்பா இல்லை, அம்மாவும் இல்லை, எங்கள் அண்ணன் தான் என்னை பார்த்துக்கிட்டாரு. நான் இன்ஜினியரிங் படித்தேன். படித்து முடிச்சுட்டு ஹாஸ்டலில் இருந்தேன். ஹாஸ்டல் ஃபீஸ் மாதம் மாதம் கட்டணும். ஹாஸ்டல் ஃபீஸ் போய் மாதம் மாதம் கட்டுறதுக்கு அண்ணன்ட்ட போனால் ஒரு 10 நாள் டைம் ஆக்குவார், அவருடைய பொருளாதார சூழ்நிலை. அந்த 10 நாள் பாடமும் போயிடும், ஹாஸ்டலையும் தங்க முடியாது. ஸோ இந்த ஒரு நிலைமை பணத்தால் யாருக்கும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தினால இங்கே கிட்டத்தட்ட ஒரு 200 மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் மூலமாக நாங்கள் இந்த வாய்ப்பை கொடுக்குறோம். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் நம்மளுடைய மீனாட்சி எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலமாக கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி உண்மையிலேயே ஏழ்மையான மாணவர் மாணவி ஆனால் நல்ல ஆர்வமுள்ள மாணவி அப்படின்னு நீங்கள் யாரையாவது ரெக்கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனி டைம் ரெடியாக இருக்கும். ஸோ ஸ்காலர்ஷிப் வாய்ப்பை இதை மற்றவங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு விருப்பம்.